எல்லாருக்கும் வணக்கம். ரூட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம வந்து இந்த கெட்ட குணம் வச்சுட்டு இருக்கிறதுனால அது நம்மளுடைய உடலை வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நோய்களை வந்து கொண்டு வந்துரும். நம்ம அளவுக்கு அதிகமாக யார் மேலேயாவது கோவப்பட்டா, அவங்களுக்கு அது நல்லதா இல்லையா அப்படிங்கிறது வந்து 2வது பட்சம். ஆனால் நம்மளுடைய உடம்புக்கு நிச்சயமா அது கேடை விளைவிக்கும். ஸோ கெட்ட குணங்களும், நோய்களும் நம்மளுக்கு என்னென்ன மாரி நோய்கள கொண்டு வருங்கிறத நம்ம பார்க்க போறோம். பெருமையும், கர்வமும். இது வந்து கண்டிப்பா என்ன ஆக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதய நோய்கள வந்து உண்டாக்குதாம். இது மருத்துவ ரீதியா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பெருமையா இருக்கிறவங்க, கர்வமா பேசுறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னால கண்டிப்பா அவஸ்தைப்படுவாங்க. கவலையும், துயரமும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள வந்து உருவாக்கும். தூக்கமும், துக்கமும், அழுகையும் சுவாச நோய்களை வந்து உருவாக்கும். பயமும், சந்தேகமும் சிறுநீரகத்தை வந்து சீரழிக்கும். எரிச்சலும், கோபமும் கல்லீரல் நோயை வந்து உருவாக்கும். அமைதியும், மகிழ்ச்சியும் அனைத்து நோயையுமே குணமாக்கும். நீங்க எவ்வளவுக்கு அமைதியா, அன்பா இருக்கீங்களோ, உங்களுக்கு எந்த வியாதியுமே வராது. இளமையா இருப்பீங்க. சிந்தனைக்கு ஏற்பதான நமது உடலில் உள்ள சுரப்புகள் வந்து வேலை நடைபெறுகின்றன. நம்ம என்ன மாரி சிந்திக்கிறோமோ, அந்த மாரி தான் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரியேஷன் ஆகுது. ஸோ, அதனால நல்லதையே நம்ம நெனச்சு, நல்லதையே நம்ம பண்ணி, நல்ல அன்பா இருந்தோம்னா, எந்தவித நோயுமே வராது. பண்ணி பயனடையுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.